வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்டடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபின்ஸ் சம்மந்தமாக உள்ள ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் கேட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அலாங் வித் டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் அதோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இப்போ இந்த கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 1989 கேட்டிருக்காங்க. The heat transfer process between a body and its ambient is governed by an internal conductive resistance ICR and an external convective resistance ECR. The body can be considered to be a lumped heat capacity system if. ஸோ அதாவது லம்ப்டு ஹீட் அனாலிசிஸ் அப்படிங்கிற அன்ஸ்டடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்ராக்சிமேஷன் கொண்டு வரதுக்கு வந்து என்ன நெசசரி கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டு டேர்ம் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஐசிஆர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இசிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிஆர் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் இசிஆர். Option B வந்து ICR is marginally smaller than ECR. Option C ICR equal to ECR and option D ICR is negligible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நெக்லிஜிபிளாக இருக்கணும். அதாவது இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஆஸ் ஸ்மால் as பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ICR வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா should be very 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 small when compared to the ECR external convective resistance. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. பட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ICR இஸ் நெக்லிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். The Biot number signifies. ஸோ பயோட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லம்ப்டு ஹீட் அனாலிசிஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பயோட் நம்பர் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1991 கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா த ரேஷியோ ஆஃப் ஹீட் கண்டக்டட் டு ஹீட் கன்வெக்டட். ஆப்ஷன் பி த ரேஷியோ ஆஃப் ஹீட் கன்வெக்டட் டு ஹீட் கண்டக்டட். ஆப்ஷன் சி த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்டர்னல் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டு இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். So external convective resistance ECR divided by internal conductive resistance ICR. Option D வந்து பார்த்தீங்கன்னா the ratio of internal conductive resistance to external convective resistance. So it is internal conductive resistance to external convective resistance. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோட் நம்பரோட பேசிக் டெஃபினிஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஈஸியான கொஷின். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ தான் நம்ம போன டைம் பார்த்தோம். நமக்கு வந்து லம்ப்டு ஹீட் அனாலிசிஸாக இருக்கணும் அப்படின்னா ICR வேல்யூ இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஷுட் பி வெரி வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு எக்ஸ்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் யூ கேன் சே தட் பயோட் நம்பர் வேல்யூ ஷுட் பி லெஸ் தேன் 0.1 ஃபார் லம்ப்டு ஹீட் அனாலிசிஸ் சிஸ்டம். ஸோ பயோட் நம்பர் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ ஆஃப் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் டு கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் கன்வெக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ பயோட் நம்பர் வேல்யூ 0.1 இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும். இதுதான் போன கொஷனில் பார்த்தோம். ஸோ இந்த கொஷனில் வந்து பயோட் நம்பரோட பேசிக் டெஃபினேஷன் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் ICR டு ECR. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்குள்ளே போகலாம். When the fluid velocity is doubled, the thermal time constant of a thermometer used for measuring the fluid temperature reduces by a factor of 2. True or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் படிக்கிறேன். When the fluid velocity is doubled, the thermal time constant of the thermometer. ஸோ ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம். பட் அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகுது. அப்போது தெர்மல் டைம் கான்ஸ்டன்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே இருக்கும், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தெர்மோமீட்டருக்கு வந்து தெர்மல் டைம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூசஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டாக. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம லம்ப்டு அனாலிசிஸில் இருந்து வந்து அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளூயிட் வெலாசிட்டி வந்து டபுள் ஆனால் அதுக்கும் தெர்மல் டைம் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் அன்ஸ்டடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லம்ப்டு அனாலிசிஸில் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் T minus T infinity by T0 minus T infinity is given by e power minus
HA by rho VCP tau. ஸோ இந்த மைனஸ் சைன் வந்து பார்த்திங்கன்னா எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஹீட் இஸ் பீன் லாஸ்ட், அதாவது கூலிங் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த டவ் அப்படிங்கிறது வந்து டைம் டேக்கன் டு ரீச் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. அண்ட் T இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். அண்ட் T நாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா. அண்ட் ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்சிட்டி. அண்ட் வி வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம். அண்ட் சி ஆர் சிபி அது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு வந்து டைம் கான்ஸ்டன்ட், தெர்மல் டைம் கான்ஸ்டன்ட்டோட எக்ஸ்பிரஷன் தெரியணும். ஸோ இப்போ நான் எழுதியிருக்க அந்த எக்ஸ்பிரஷனையே நம்ம ரீரைட் பண்ண முடியும் இந்த மாதிரி. T minus T infinity by T naught minus T infinity equal to e power minus tau by tau star. ஸோ இந்த tau star அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற விஷயத்தோட தலைகீழ, அதாவது ரோ விசி பை ஹெச்ஏ அப்படிங்கிறது தான் tau star, which is nothing but time constant. நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் யூனிட். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டைம் கான்ஸ்டன்ட் வந்து வில் ரெடியூஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க வென் த வெலாசிட்டி இஸ் பீன் டபுள்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வெலாசிட்டிக்கும் இந்த டைம் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்க்குற V வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம். ஓகே, இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி பவர் 0.5. இது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னா நஸ்லெட் நம்பர் வி நோ தட் இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் நம்பர். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 0.5 அண்ட் யூ நோ தட் ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஆக்சுவலி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. ஸோ அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 0.5 அப்படின்னா வெலாசிட்டிக்கும் பவர் 0.5 தான். அண்ட் யூ ஆல்சோ நோ தட் நஸ்லெட் நம்பர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 0.5னு சொல்லலாம். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி பவர் 0.5னு சொல்லலாம். திஸ் இஸ் ரிகார்டிங் லேமினார் ஃப்ளோ. டர்புலன்ட் ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நஸ்லெட் நம்பரோட காரிலேஷன் இந்த மாதிரி வரும். ஸோ அதில் நஸ்லெட் நம்பர் இஸ் அகைன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 0.8, which means we already know that Nusselt number is directly proportional to heat transfer coefficient. So அப்போ heat transfer coefficient is directly proportional to Reynolds number power 0.8. So and we also know that Reynolds number is directly proportional to velocity. So அப்போ வந்து heat transfer coefficient is directly proportional to velocity power 0.8. ஸோ நமக்கு லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் வந்து ரிலேஷன் கிடச்சிருச்சு, விச் இஸ் 0.5 ஒன்று, இன்னொன்று 0.8 ஒன்று. ஸோ டைம் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அப்போது யூ கேன் சே தட் டைம் கான்ஸ்டன்ட் டவு ஸ்டார் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெலாசிட்டி டேர்ம் போட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி பவர் 0.5 ஒன்று போடலாம், வெலாசிட்டி பவர் 0.8 ஒன்று போடலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேமினாருக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டர்புலண்ட்டு. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி இஸ் பீன் டபுள்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ரெண்டு கேஸ் எடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு கேஸில் வெலாசிட்டி V1 வச்சுப்போம், செகண்ட் கேஸில் வெலாசிட்டி V2 வச்சுப்போம். பட் இந்த V2 வந்து பார்த்திங்கன்னா 2 times V. ஸோ ஃபஸ்ட் டைமோட வெலாசிட்டியை நான் Vனே வச்சுக்கிறேன். ஸோ அப்போது இன் கேஸ் ஆஃப் லேமினார் ஃப்ளோ போட்டோம் அப்படின்னா டவு 2 ஸ்டார் செகண்ட் கேஸோட டைம் கான்ஸ்டன்ட் டிவைட் பை ஃபஸ்ட்டு கேஸோட டைம் கான்ஸ்டன்ட் வில் பி, சின்ஸ் அது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ரிலேஷன் வருது. ஸோ அப்போ மாற்றி வரும். ஸோ அப்போ டவு 2 ஸ்டார் பை டவு 1 ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா V1 by V2 ஹோல் பவர் 0.5 வரும். பட் அக்கார்டிங் டு த கிவன் கொஷின் V1 நான் Vன்னு எடுத்துக்கிறேன், V2 வந்து 2 times V அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 1/√2 which is 0.707 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அப்போ அப்போ லேமினார் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெலாசிட்டியை டபுள் பண்ணுறதுனால டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இவ்வளோ தூரம் தான் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ டர்புலன்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ டவு 2 ஸ்டார் பை டவு 1 ஸ்டார் ஷுட் பி அகெயின் ஈக்குவல் டு V1 by V2. பட் இந்த டைம் பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் பவர் 0.8. ஏன்னா டர்புலண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிலேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அகைன் இதுலேயும் நம்ம வந்து V1க்கு பதிலாக V அண்ட் V2க்கு பதிலாக 2V போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா we are getting 1/2 ஹோல் பவர் 0.8 which is 0.574. அப்போ ரெண்டு கேஸ்லையுமே ரிடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸில் 0.707, இன்னொரு கேஸில் 0.574. ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபால்ஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் தான். லம்ப்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ் ஆஃப் அ சாலிட் ஆப்ஜெக்ட் சடன்லி எக்ஸ்போஸ்டு டு எ ஃப்ளூயிட் மீடியம் அட் அ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இஸ் வேலிட் வென். ஸோ எப்போ லம்ப்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ் வந்து வேலிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து கேட் 2001 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பயாட் நம்பர் வேல்யூ லெஸ் தேன் 0.1, ஆப்ஷன் பி பயாட் நம்பர் வேல்யூ கிரேட்டர் தேன் 0.1, ஆப்ஷன் சி ஃபோரியர் நம்பர் வேல்யூ லெஸ் தேன் 0.1, ஆப்ஷன் டி ஃபோரியர் நம்பர் வேல்யூ கிரேட்டர் தேன் 0.1. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சிமிலர் கொஷின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு கொஷின். ஸோ லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டி வந்து எப்போ வேலிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வென் யுவர் பயாட் நம்பர் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 0.1. ரொம்பவே சிம்பிள். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். The value of Biot number is very small, which is less than 0.1 when. எப்போ அந்த Biot numberோட வேல்யூ வந்து will become less than 0.1 அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இது இமீடியட்டாக அடுத்த சப்சிக்வெண்ட் கேட் 2002 இயர்லேயே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ the convective resistance of the fluid is negligible, ஆப்ஷன் பி the conductive resistance of the fluid is negligible, ஆப்ஷன் சி the conductive resistance of the solid is negligible, ஆப்ஷன் டி none of the above. ஸோ நமக்கு ஆல்ரெடி பயாட் நம்பரோட டெஃபினிஷன் தெரியும், விச் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பை எக்ஸ்டர்னல் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கன்வெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளூயிட், அண்ட் கண்டக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சாலிட். ஸோ அப்போ நாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டீல் பாலை வந்து நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டீல் பாலோட அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் இன்னர் கோர் டெம்பரேச்சரும் ஒரே டெம்பரேச்சர்னு நான் எப்போ அசியூம் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ அவுட் த ரேடியஸ் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த பாடி வந்து ஹைலி கண்டக்டிவாக இருக்கணும். இந்த பாடி வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் ஐ கேன் சே தட் த இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு த இன்னர் கோர் வரைக்கும் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ வென் த கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட் இஸ் ஆக்சுவலி நெக்லிஜிபிள், தென் த பயாட் நம்பர் வில் பிகம் less than 0.1, தென் த லம்ப்ட் அனாலிசிஸ் இஸ் ஆக்சுவலி வேலிட். ஸோ ஆப்ஷன் சி த கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட் ஃப்ளூயிட் கிடையாது இஸ் நெக்லிஜிபிள். அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். which one of the following configuration has the highest fin effectiveness? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபின் கேட்டிருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இதே கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட் 2012 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா தின் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஃபின்ஸ், ஆப்ஷன் பி தின் வைட்லி ஸ்பேஸ்டு ஃபின்ஸ், ஆப்ஷன் சி திக் வைட்லி ஸ்பேஸ்டு ஃபின்ஸ், ஆப்ஷன் டி திக் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஃபின்ஸ். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஃபின் வில் ஹாவ் த ஹையஸ்ட் ஃபின் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில். ஓகே, ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஃபின் கேன் பி டிஃபைன்ட் அஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ஃபின் டிவைடட் பை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஃபின். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா √KP/HA அப்படின்னு வரும். நீங்கள் வேணும்னா இந்த பெரிமீட்டர் டேர்மை வந்து கொஞ்சம் கீழேயும் எடுத்து எழுதிக்கலாம். லைக் திஸ் √K/HA/P. ஸோ இந்த ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிராஸ் செக்ஷனல் ஏரியா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த A/P அப்படிங்கிற டேர்முக்கும் எஃபெக்டிவ்னஸ்க்கும் ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ வில் கெட் திக்னஸ். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் திக்னஸ் ஆஸ் ஃபார் அஸ் யுவர் fins are considered. ஸோ அப்போ யூ கேன் சே தட் எஃபெக்டிவ்னஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு திக்னஸ். ஸோ அப்போ திக்னஸ் கம்மியாக ஆக உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் ஏர் கண்டிஷன் யூனிட் ஏசி யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃபின்ஸ் இருக்கும். ஒரு ஃபினுக்கும் இன்னொரு ஃபினுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்பே தெரியாது, அந்தளவுக்கு தின்னாக இருக்கும். நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா கூட அது ஈஸியாக வளைஞ்சிரும். ஸோ ஹென்ஸ் தின் ஃபின்ஸ் ஆர் மோஸ்ட்லி ப்ரிஃபர்டு ஸோ தட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஃபின் வில் பி வெரி குட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ தின் அப்படிங்கிறது ஷியோராக வந்துருச்சு. அடுத்தது க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஃபின்ஸா வைட்லி ஸ்பேஸ்டு ஃபின்ஸா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஃபிஷியன்சி ஆஃப் அ மல்டிபிள் ஃபின் இஸ் மோர் தேன் தேட் ஆஃப் அ சிங்கிள் ஃபின். ஒரு ஃபின் பண்ணுற வேலையை விட நிறைய ஃபின்ஸ் வைக்கும்போது எஃபிஷியன்சி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஹென்ஸ் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு fins are mostly preferred than widely spaced fins. So if the spacing is too close, then the convective environment will cease. ஸோ கன்வெக்ஷன் என்வரான்மெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். அண்ட் ஏர் இட் செல்ஃப் வில் ஆக்ட் ஆஸ் அ கண்டக்டிவ் இன்சுலேட்டிங் மீடியம் விச் வில் ஆக்சுவலி டிக்ரீஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
தின் அண்ட் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஃபில்ஸ் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். So again a similar question. Biot number signifies the ratio of direct question. GATE 2014 set 2 afternoon session கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A convective resistance in the fluid to conductive resistance in the solid. Option B conductive resistance in the solid to convective resistance in the fluid. Option C inertia force to viscous force in the fluid. Option D buoyancy force to viscous force in the fluid. ரொம்ப சிம்பிள். இதோட 3 தடவை பார்த்துட்டோம் இதே கொஷினை. பயோட் நம்பர் இஸ் பீன் டிஃபைன்ட் ஆஸ் த கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் பை கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அந்த கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சாலிட் அண்ட் இந்த கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளூயிட். வென் திஸ் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 0.1 யூ கேன் கோ ஃபார் லம்ப்ட் அனாலிசிஸ். ஸோ இதில் எல்லாமே பார்த்தோம். இப்போ பயோட் நம்பரோட சிக்னிஃபிகேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி, கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இன் த சாலிட் டு கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் த ஃப்ளூயிட். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.